ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? காமதேனுவோட இன்னொரு கதை பார்க்கலாம். திருதராஷ்டிரன் வியாசரிடம் தன் மனக்குறையை கூறினான். சூதாட்டத்தால் எவ்வளவு துன்பங்கள் விளைந்து விட்டன. துரியோதனன் அறிவற்றவன் என்று தெரிந்திருந்தும் புத்திரபாசம் காரணமாக என்னால் அவனை விட முடியவில்லை என்றான். வியாசர், திருதராஷ்டிரா, நீ சொல்வது உண்மைதான். ஒரு முறை காமதேனு பசு அழுது கொண்டிருந்தது. இதை கண்ட இந்திரன், தேவதைகள், பசுக்கள், மனிதர்கள் நலமாகத்தானே இருக்கிறார்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். பூலோகத்தில் வாழும் என் ஒரு பிள்ளையை நினைத்தேன். பலமில்லாத என் குழந்தையை தார்குச்சியால் குத்துகின்றனர், களைப்பையால் கட்டி அடிக்கின்றனர். இதை எண்ணியே வருந்துகிறேன் என்றது. அதற்கு இந்திரன், எல்லா பிள்ளையும் ஒன்றுதானே, இருந்தும் இந்த ஒரு பிள்ளையை நினைத்து ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டான். அதற்கு காமதேனு, எனக்கு எல்லா பிள்ளையும் ஒன்றுதான், இருப்பினும் கஷ்டப்படும் பிள்ளையின் மீதே இரக்கம் அதிகமாகிறது என்றது. காமதேனு இதை கேட்டதும் இந்திரன் மழையை பொழிந்தான். மழையால் மாட்டிற்கு ஓய்வும் கிடைத்தது. காமதேனுவின் வருத்தமும் தீர்ந்தது. வியாசர் திருதராஷ்டிரனிடம், நீ கஷ்டப்படும் பாண்டவர்களின் மீதே நீ அதிக அன்பு செலுத்த வேண்டும் என்றார்.